வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நெனப்பு தான் பொழப்ப கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓவர் நெனப்புல திரிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு அரசியல்வாதி தான் திருமதி குஷ்பு சுந்தர். இப்போ வேற களத்துல தன்னுடைய கணவர் நிக்கிறாரு அப்படின்னோன, இந்த அம்மாவுக்கு தலகால் புரியல. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நெனச்சுக்கிட்டு 2 நாளா சமூக வலைதளங்கள்ல ட்வீட்ட போட்டுட்டு, நல்லா பல தரப்புல இருந்தும் செருப்படி வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா. அப்படி என்னதான் ட்வீட் போட்டாங்க? ஏன் மக்கள் இவங்கள வச்சு விளாசுறாங்க அப்படின்னா, 2 முக்கியமான ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அதாவது மதுரை மத்திய தொகுதியில் தேமுக அமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை எதிர்த்து, புதிய நீதி கட்சி சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் இந்த அம்மாவுடைய புருஷன் சுந்தர் சி போட்டியிடுறாரு. இதை மையமாக வச்சு இந்த அம்மா சமூக வலைதளத்துல, எக்ஸ் வலைதளத்துல ஒரு ட்வீட் போடுறாங்க. அதாவது a certain learned politician is rattled by the entry of மிஸ்டர் சுந்தர் சி. சுந்தர் சி மதுரை மத்தியில வந்து போட்டியிடுறதுனால பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படியே வெலவெலத்து போயிருக்கிறாரு. அதனால களத்துல வந்து அவருக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதனால பாருங்க, சமூக வலைதளங்கள்ல தன்னுடைய அல்லக்கைகள்லாம் ஏவி விட்டு எனக்கு எதிரா பதிவு போட வைக்கிறாங்க. சுந்தர் சி அவுட் சைடரா இருந்தா என்ன? அவரும் இந்த மண்ணின் மைந்தர் தானே! தமிழ்நாட்டிலேயே பிறந்தவர் தானே! இவ்வளவு நாள் தமிழை தன்னுடைய சுவாசமாக நினைத்திருந்தார். அந்த அம்மா மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. சோ வாட் இஃப் ஹி இஸ் அன் அவுட்சைடர்? அவர் மதுரையில பொறக்கலன்னா கூட பரவால்ல. ஆனா அவரு தன்னை ஒரு மதுரைக்காரர்ன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய பர்த் முக்கியமா? பிலாங்கிங் முக்கியமா? அவருடைய ஒரிஜின் முக்கியமா? அவருடைய கமிட்மெண்ட் முக்கியமா? He breathes Tamil, stands for Tamil culture and believes in the future of Tamils அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு தான் சமூக வலைதளங்கள்ல இந்த அம்மாவ வச்சு செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க மக்கள். சரி, நாமெல்லாம் இத பேசக்கூடாது, சில விஷயங்கள பேசி அசிங்கப்படுத்தக் கூடாது அப்படின்னு நெனச்சு கடந்து போலான்னு நெனச்சா, இதுங்க வாண்டடா வந்து வண்டியில ஏறும் பொழுது நம்மளால பேசாம இருக்க முடியல. அதனால திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள்ட்டயும், திரு சுந்தர் சி அவர்கள்ட்டயும் சில கேள்விகள் நாம கேட்க வேண்டியிருக்கு. சுந்தர் சியோடைய அடையாளம் என்னங்க? இந்த ஒரு படத்துல வரும் தெரியுமா? புஷ்பா புருஷன், புஷ்பா புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இத்தன நாள் தமிழ்நாட்டுல சுந்தர் சின்னா குஷ்பு புருஷன், புஷ்பு புருஷன் அப்படிங்கிறத தாண்டி இவருக்குன்னு என்ன பெரிய அடையாளம் இருந்திருக்கு? சரி, நெறைய படங்கள் எடுத்திருக்கிறாரு. ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது சமூகத்துக்கு பிரயோஜனமான படம் எடுத்திருக்கிறாரா? இவர் எடுத்ததெல்லாம் அக்மார்க் மசாலா படம். இந்த படத்துலலாம் இவங்க பெண்களுக்கு என்ன மரியாதை குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த அம்மா தமிழ் சினிமால ஹீரோயினா வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த ஹீரோயின்ஸ் கிளாமர் காட்டுறது அப்படிங்கிற ட்ரெண்டையே இவங்க தான் உருவாக்குனாங்க. ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்குலாம் தனியா எதுக்கு ஆளுங்கள புடிக்கிறீங்க? எல்லாத்தையும் நாங்களே சேர்த்து செஞ்சுடுறோம் அப்படிங்கிற ட்ரெண்ட ஆரம்பிச்சு விட்டதே இந்த அம்மா தான். இதெல்லாம் பார்த்து மயங்கி, இங்க இருக்கிற சில தற்குறிகள் இந்த அம்மாவுக்கு வந்து கோவில் கட்டிருச்சுன்னொன்ன, உடனே நாம தான் அடுத்த ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த அம்மா அரசியல்ல குதிச்சாங்க. அதே மாரி இந்த ஆள் எடுத்த படத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்துலயும் ஹீரோயின்ஸா அரை நிர்வாணமா ஆட விட வேண்டியது. இல்ல டபுள் மீனிங் டயலாக் அப்படிங்கிற பேர்ல ஒரு வக்ரமான காமெடிய வச்சு படத்த ஓட்ட வேண்டியது. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பேக்கரிய நீ வச்சுக்க, உங்க அக்காவ நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு காமெடிய எடுத்து பொழப்பு நடத்துற கூட்டம் தானே இவங்க. இது அரசியல் சார்பா நான் சொல்லலங்க. பொதுவா தான் சொல்றேன். நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பில்ல. அப்படிப்பட்ட மிக தரமான சமூகத்துக்கு ரொம்ப பிரயோஜனமான படங்கள் எடுத்தவர் தான் இவரு. இவர் தான் ஹி பிரீத்ஸ் தமிழ். ஹி லிவ்ஸ் ஃபார் தமிழ் கல்ச்சர். பெண்களை அரை நிர்வாணப்படுத்தி ஆபாசமா ஆட விடுறது, டபுள் மீனிங் டயலாக், காமெடிங்கிற பேர்ல பெண்கள கொச்சப்படுத்துறது, இதுதான் தமிழ் கலாச்சாரத்த பாதுகாக்கிறதா மிஸ்டர் சுந்தர் சி? அப்படிப்பட்ட ஆள அப்படியே தூக்கி வச்சு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இவர பார்த்து பயந்துட்டாராம். கொஞ்சம் வரலாறு, எஸ்டிடி எல்லாம் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல அக்காவோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கட்சி விட்டு கட்சி தாவறதுல அக்காவுக்கு நம்ம பிஹெச்டியே குடுக்கலாம். நான் ஒரு பெரியாரிஸ்ட், நான் ஒரு பகுத்தறிவுவாதி அப்படின்னு பேசிட்டு இருந்த அக்கா, கொஞ்ச நாள் கழிஞ்சு திமுகல இவங்களுடைய சாயம் வெளுத்து போச்சு. திமுகவுல இந்த அம்மா கிட்ட எந்த சரக்கும் கிடையாது. இவங்களால கட்சிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு போனதுனால, எந்த பதவியும் குடுக்காம வச்சிருந்ததுனால, அங்கேருந்து கிளம்பி காங்கிரஸ்க்கு போனாங்க. காங்கிரஸ்க்கு போய் ராகுல் காந்திக்காக களமாடுறேன். நான் ஒரு செக்யூலரிஸ்ட். நான் மதசார்பற்றவர், பெண்ணிய போராளி அப்படின்னு எல்லாம் கொஞ்ச நாள் களமாடுனாங்க. நாம கூட பரவாயில்லையே, இந்த அம்மா மோடிய எதிர்த்து இவ்வளவு தைரியமா பேசுறாங்களே!
உண்மையிலேயே இவங்க ஒரு நல்ல பெண்ணியவாதி தான். பெண்களுக்காக பேசுறாங்க. சிறுபான்மையினருக்காக பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு பல நேரங்கள்ல இவங்கள பாராட்டியிருக்கிறோம். ஆனா, இந்த பச்சோந்தி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 2021 தேர்தலுக்கு முன்னால, முந்தின நாள் வரைக்கும் காங்கிரஸுக்காக மேடை ஏறி பேசியிருக்கிறாங்க. காங்கிரஸ்க்காக பேசுறேன், திமுகக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கழுவி கழுவி ஊத்தியிருக்கிறாங்க மோடிய. ஆனா, அப்படியே ஓவர் நைட்ல என்ன மாறுச்சுன்னு தெரியலங்க. சில பேர் சொல்றாங்க, கணவர் படம் எடுத்ததுனால ஏகப்பட்ட கடன். அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்காக அக்கா போய் பிஜேபில சேர்ந்துட்டாங்க. அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா, அந்த காலகட்டத்துல சமூக வலைதளங்கள்ல இப்படி போன்ற கதைகள்லாம் வந்தது. ஆனா, ஓவர் நைட்ல யாருக்கும் சொல்லாம, அக்கா அப்படியே கட்சி தாவிட்டு, அடுத்த நாளே என்ன பேசுறாங்கன்னா, ராகுல் காந்தி ஒரு பப்பு. மோடிய மாரி ஒரு உத்தம சீலர் கிடையாது. தாமரைக்கு ஓட்டு போடுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மேடையில டான்ஸ் ஆடி ஓட்டு கேட்டுச்சு இந்த அம்மா. சரி இந்த அம்மா வந்திருக்குதே, இதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும் போல இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு கோவில் எல்லாம் கட்டியிருக்கிறாங்களே, அதனால இந்த அம்மா கன்டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சீட்ட குடுப்போம் அப்படின்னாங்க. அப்ப கூட ஏகப்பட்ட பில்டப். பாருங்க, உதயநிதியை எதிர்த்து களங்காண போறாங்க. மாபெரும் வெற்றி பெற போறாங்க. அப்படின்னு எல்லாம் சொல்லி பில்டப் எல்லாம் பண்ணிட்டு, திடீர்னு பார்த்தா, சேப்பாக்குல இருந்து தாவி 1000 விளக்கு தொகுதியில நிக்கிறேன்ட்டு அங்க வந்து நின்னுச்சு இந்த அம்மா. சரி வந்து நின்னாங்களே, களத்துக்கு போனா, பாருங்க இப்படிதான். இப்ப போட்டாங்கல்ல ட்வீட்டு. சுந்தர் சிக்கு பாருங்க, இவங்க ஆதரவு குடுக்குறாங்க. ஆட்டோக்காரங்க ஆதரவு குடுக்குறாங்க. ஏழை பெண்கள் ஆதரவு குடுக்குறாங்க. இளைஞர்கள் ஆதரவு குடுக்காங்கன்னு தினம் தினம் இன்னைக்கு ட்வீட் போடுற மாரி, அப்பவும் தினம் தினம் ட்வீட் போட்டுட்டு இருந்தது இந்த அம்மா. பாங்க 1000 தொகுதி மக்கள் எனக்கு எவ்வளவு ஆதரவு குடுக்குறாங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு தோசை சுடும். ஒரு நாளைக்கு குப்பை அள்ளும். ஒரு நாளைக்கு டீ ஆத்தும். இப்படியெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற பேர்ல இந்த அம்மா சீன போட்டுச்சு. ஆனா, அந்த தேர்தல் ரிசல்ட் என்ன நடந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 32,462 வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவை சேர்ந்த டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் வெற்றி பெற்றாரு. அவர் தலைமுறை தலைமுறையாக அரசியல்ல இருந்தவங்க. மக்கள் பணி செஞ்சவங்க. அவர்களை எதிர்த்து போராடிட்டு, தோசை சுட்டு டீ ஆத்துனா மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இந்த அம்மா ஒரு தப்பு கணக்கு போட்டுருச்சு. ஆனா, கிட்டத்தட்ட 32% வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனா, அந்த 1000 விளக்கு தொகுதியில நீங்க பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கும், ஏடிஎம்கேக்கும் எப்பவுமே டஃப் காம்படிஷன் இருந்ததுங்க. 2011ஆம் ஆண்டு அங்க அதிமுக சார்புல வளர்மதி வெற்றி பெற்றாங்க. அவங்களோட வோட் ஷேர் கிட்டத்தட்ட 50%க்கு மேல. 2வது இடத்தில் வந்தது திமுகவை சேர்ந்த ஹசன் முகமது ஜின்னா. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் வெறும் 7,500 ஓட்டு தான். டஃப் காம்படிஷன். அதே மாதிரி 2014 அசெம்பிளி எலக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, வெற்றி பெற்றது திமுகவுடைய கு.க. செல்வம். அவருடைய வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட 61,226. அதே மாதிரி 2ஆம் இடத்தில் வந்தது மறுபடியும் வளர்மதி அக்கா. அவங்க கிட்டத்தட்ட 52,000 சொச்சம் வாக்குகள் எடுத்திருக்கிறாங்க. வெறும் 8,000 ஓட்டு வித்தியாசத்துல அந்த தொகுதியை திமுக கைப்பற்றியது. அப்படிப்பட்ட டஃப்பான 1000 விளக்கு தொகுதியில தான் அதிமுக, பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமேதாவிகள் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம குஷ்பு அக்காவுக்கு கிளாமர் இருக்கு, கவர்ச்சி இருக்கு, செலிபிரிட்டி வேல்யூ இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் கோவிலெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அதனால இந்த அக்கா தோசை சுட்டு டீ ஆத்துனா, உடனே ஓட்ட கொண்டு வந்து போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சு நிப்பாட்டி வச்சாங்க. ஆனா வரலாறு காணாத அளவுக்கு 32,000 ஓட்டு வித்தியாசத்துல எழிலன் நாகநாதன் அவர்கள் வெற்றி பெற்றார். இதுல இருந்தே அக்கா ஒரு முக்கியமான பாடத்த கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். என்னதான் கிளாமர் இருந்தாலும், என்னதான் சினிமா கவர்ச்சி இருந்தாலும், மக்கள் ஓட்டு போடும் பொழுது, அங்க நிக்கிற கேண்டிடேட் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க? மக்களுக்காக, மக்கள் சேவையில தங்களை எவ்வளவு ஈடுபடுத்திட்டு இருக்காங்க? இவங்க நாளைக்கு ஜெயிச்சு வந்தா நமக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் ஓட்டு போடுவாங்க. சரி இந்த அக்காவுடைய கதை இப்படி இருக்குன்னா, எதிர்ல நிக்கக்கூடிய ஆப்போனன்ட் யாரு? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு ஃபயர் விட வேண்டாமா? ஏனோ தானோ கேண்டிடேட்டா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவருடைய அரசியல் பின்னணி என்னன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 3 தலைமுறையா அரசியல்ல இருக்கிறாங்க. அவருடைய தாத்தா ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அவருடைய தாத்தாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், தமிழ்நாட்டுல அதுவும் குறிப்பாக மதுரையில எவ்வளவு மக்கள் பணி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒன் ஆஃப் தி ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு அப்படின்னு அவருடைய தாத்தாவை சொல்லலாம். அவருடைய தாத்தா, தந்தையார்லாம் செஞ்ச விஷயங்கள வந்து பட்டியல் போடணும்னா அதுக்கு ஒரு எபிசோட் பத்தாது.
பேட்டியார் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்களேன். நல்லா படிச்சவர், கவர்னன்ஸ் தெரிஞ்சவர், அரசியல் தெரிஞ்சவர். மக்கள் நலத்திட்டங்கள் ஆகட்டும், இல்ல அரசியல் விமர்சனங்கள் ஆகட்டும், தன்னுடைய நிலைப்பாட எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம, இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி இல்லாம, கட் அண்ட் ரைட்டா வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நபர். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, நம்ம நிம்மி மாமியில ஆரம்பிச்சு மோடி, அமித்ஷா வரைக்கும் பிடிஆர் பேசுறாருன்னா கொஞ்சம் பார்த்து கவனமா ஜாக்கிரதையா தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு சங்கிகளுக்கும் கோதி மீடியாவுக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கிறவர். அவர் ஆங்கிலத்துல ஒரு டிபேட்ல பேசின அந்த வீடியோ இன்னைக்கும் வைரல் ஆயிட்டு இருக்கு. நம்ம நிர்மலா மாமிய சும்மா வறுத்தெடுத்திருப்பார். நீங்க எந்த டாபிக்க வேணா கேளுங்க. நலத்திட்டங்களாக இருக்கட்டும், இல்ல அரசியல் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், மாநில உரிமைகளாக இருக்கட்டும், இல்ல பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே தன்னுடைய கருத்தை ரொம்ப தெளிவா எளிய மக்களுக்கு புரியிற வகையில் சொல்லக்கூடியவர். அவருடைய ஆங்கில புலமைய பத்தி நாம சொல்லவே வேண்டாம். அதனாலதான் இன்னைக்கு இந்தியா பூரா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்னா யாரு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் சுந்தர் சி மாதிரி ஒரு அறவேக்காட பார்த்து பயப்படுறார் அப்படின்னு சொல்றது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? பிடிஆருடைய ட்ராக் ரெக்கார்ட பாப்போமா? இது வரைக்கும் 2 முறை அவர் தேர்தல்ல போட்டியிட்டு இருக்கிறார். 2016 தேர்தல், 2021 தேர்தல். இந்த 2 தேர்தல்லையுமே எதிர்க்கட்சியா இருந்த நிலைப்பாடுல போட்டியிட்டாரு. இப்போ இந்த தேர்தல்ல ஆளும் கட்சியில அமைச்சரா இருந்து மக்களை சந்திக்க போறாரு. ஆனா அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கு அப்படிங்கறத நான் ஆதாரங்களோட சொல்றேன் பாருங்க. 2016 தேர்தல்ல மதுரை சென்ட்ரல்ல இருந்து அவர் போட்டியிட்ட பொழுது அவர் பெற்ற வாக்குகள் 64,662, அதாவது கிட்டத்தட்ட 43% வாக்குகளை பெற்றார். இவருக்கு அடுத்ததாக வந்த அதிமுகவின் ஜெயபால் அவர்கள் 58,900 வாக்குகளை பெற்றாங்க. 2016ல வெறும் 5,762 வாக்குகள்ல தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்றாரு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த 2021 தேர்தல்ல பாருங்க, பிடிஆர் பெற்ற வாக்குகள் 73,205. அதிமுக சார்பில் ஜோதி முத்துராமலிங்கம் பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? வெறும் 39,000. கிட்டத்தட்ட 34,000 வாக்குகள் வித்தியாசத்துல மதுரை சென்ட்ரல் தொகுதியில இருந்து அவர் வெற்றி பெறாரு. 2016ல வெறும் 5,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு 2021ல 34,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 5 வருஷத்துல மக்களுக்கான களப்பணி அவர் எந்த அளவுக்கு செஞ்சிருந்தா மக்கள் அவர் மீது மீண்டும் நம்பிக்கை வச்சு இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. அப்ப 2016ல அவருக்கு ஓட்டு போடாத மக்கள் கூட 2021ல அவர் தான் வரணும்னு அவரை ஓட்டு போட்டு அவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அமைச்சரா இருந்துட்டு பல்வேறு நலத்திட்டங்களை மதுரை மக்களுக்காக செஞ்சுட்டு மீண்டும் ஒரு முறை வாக்கு கேட்டு வராரு. அவரு சுந்தர் சியை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு இந்த அம்மா அபத்தமா பேசிக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியால. சுந்தர் சி என்ன பண்ணிருக்கிறாரு? இன்னைக்கு பேசுறாரு, நான் தமிழ்நாட்டுக்காரன், அது மட்டும் இல்ல நான் மதுரைக்காரங்க, பாருங்க நான் மதுரையில வீடு கூட வாடகைக்கு பாத்துட்டேன், இனிமேல் இங்க இருந்து உங்களுக்காக பணியாற்ற போகிறேன். இதற்கு முன்னால அரசியல் களத்துல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? மதுரை மக்களுக்காக நீங்க ஏதாவது பண்ணிருக்கிறீங்களா? இல்ல 2026 தேர்தல்ல நாம மதுரையில போய் போட்டியிட போறோம், அதனால ஒரு 2 வருஷம் முன்னாலேயே அங்க போய் நம்ம வீடு எடுத்து தங்கி மதுரை மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன, இந்த பிரச்சனைகளை ஆண்ட திமுக அரசு சரியா நிறைவேற்றிருக்குதா இல்லையா, எங்கெங்க குறைபாடுகள் இருக்கு, இதெல்லாம் எப்படி சரி செய்யலாம், மக்களுடைய மனசுல என்ன ஓட்டம் ஓடுது, மக்களுடைய தேவை என்ன, இது எதையாவது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கிறீங்களா? சரி மதுரையை விடுங்க, கடந்த 10 வருஷமா இந்த சங்கி கூட்டத்தோட நம்ம அல்லாடிட்டு இருக்கிறோமே, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நான் இந்த மண்ணின் மைந்தன் இப்ப பேசுறீங்களே, இந்த தமிழுக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு சங்கி கூட்டம் எவ்வளவு தூரம் வஞ்சனம் பண்ணிருக்கு? தமிழுக்கு வர வேண்டிய நிதியை கொடுத்திருக்கிறாங்களா? மக்களுக்கான நிதியை கொடுத்திருக்கிறாங்களா? மாநில உரிமைகளுக்கு எதிராக இவ்வளவு செயல்படுறாங்க, எதையாவது எதிர்த்து இந்த சுந்தர் சி ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கிறாரா? போராட்டத்தை விடுங்க, சமூக வலைதளங்கள ஏதாவது ஒரு பதிவு போட்டிருப்பாரு அந்த ஆளு. இவர் அவுட் சைடர்னாலும் மதுரை மக்கள் இவரை ஏத்துக்கணும் அப்படின்னு இந்த அம்மா வெக்கமே இல்லாம பேசுது. We are not identified by our birth, we are identified by our belonging அப்படின்னு பேசுறீங்களே, இந்த ஈர வெங்காயம்லாம் ஏன் ஒடிசால பிரதமரும் அமித்ஷாவும் பாண்டியனை பத்தி பேசும்பொழுது உங்களுக்கு உரைக்கல? ஒரு தமிழர் ஒரிசாவை ஆளலாமா அப்படின்னு மோடி அமித்ஷாவும் பேசுனாங்களே, அப்ப ஏன் வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருந்தீங்க? இத்தனைக்கும் உங்க கணவர் சுந்தர் சி மாதிரி அரசியல் கடல்ல துவக்கடின்னு குதிச்சு நீச்சல் அடிக்க வரல பாண்டியன்.
அவர் பல ஆண்டுகளாக ஒடிசா மாநிலத்துல அந்த மக்களுக்காக களத்துல வேலை செஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர இவர் தமிழர். அதனால இவர் ஒரிசாவ ஆளலாமா? அப்படின்னு கேவலமா கொஞ்சம் கூட அரசியல் மாண்பு இல்லாம மோடியும், அமித்ஷாவும் பேசுனாங்களே, அப்ப உங்க மானமும் ரோஷமும் டீ குடிக்க போச்சா? நீங்க சேர்ந்த சிறுபான்மை சமூகத்தை தினம் தினம் இந்த கடந்த 12 வருஷமா, நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ, நீ பாகிஸ்தானுக்கு போ. உனக்கெல்லாம் இந்தியாவுல வாழ தகுதியே இல்ல. நீ பீஃப் கொண்டு போனா உன்னை அடிச்சு சாவடிப்பேன். நீ ரம்ஜான் கொண்டாடினா உன் மேல வன்முறைய கட்டெழுத்து விடுவேன். அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் 12 வருஷமா வெறியாட்டம் போட்டுட்டு இருக்கே. அப்பெல்லாம் இந்த சிறுபான்மை மக்கள் நம் மண்ணின் மைந்தர்கள். இங்கேவே பொறந்தவங்க, இங்கேயே நம்ம கூட வளர்ந்தவங்க. அவங்கள ஏன் இப்படி வெளியாளா பாக்குறீங்க? அப்படின்னு உங்க தலைவர்களை எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? இப்ப உங்க வீட்டுக்காரருக்கு ஓட்டு பிச்சை எடுக்கணும் அப்படிங்கும்போது மட்டும் அவர் தமிழ்நாட்டுக்காரர். அவர் பாருங்க மதுரையில வீடு வாடகைக்கு எடுத்துட்டாரு. உங்களோட பிழைப்புவாதத்துக்காக அரசியல தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. மக்கள முட்டாள்னு நினைச்சிடாதீங்க. 3 தலைமுறையா மதுரையில மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஓட்டு போடுவாங்களா? இல்ல சம்பந்தமே இல்லாம திடீர்னு இந்த ஆளு புதிய நீதி கட்சியில எப்போ சேர்ந்தாருன்னு கூட தெரியாதுங்க. ஏசி சண்முகத்தை எப்படியோ தலைய தடவி காச புடுங்கி 2 படம் எடுத்துட்டாரு. அந்த அடிப்படையில இந்த ஆளுக்கு ஏதோ ஜாதி பாசமா என்னன்னு தெரியல. இவருக்கு சீட்டை வேற குடுத்துட்டாரு. இதை தாண்டி ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்றதுக்கு சுந்தர் சிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? ஜனநாயக நாட்டுல யாரு வேணா தேர்தல்ல நிக்கலாம். அந்த அடிப்படையில சுந்தர் சி தமிழ்நாட்டுக்குள்ள எந்த 234 தொகுதியில எந்த தொகுதியில வேணாலும் போட்டியிடலாம். ஆனா தார்மீகப்படி கொஞ்சம் சுய பரிசோதனை சிந்திச்சு பார்க்கணும். மக்களுக்காக இதநாள் வரைக்கும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? மக்கள் பிரச்சனைகளுக்காக இதநாள் வரைக்கும் நாம என்ன குரல் கொடுத்திருக்கிறோம்? வெறும் புஷ்பா புருஷன் மாதிரி குஷ்பு புருஷங்கிறதுக்காக எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட முடியாது சார். நீங்க எடுத்த ஆபாசம் வக்ரம் நிறைந்த திரைப்படங்கள் தான் உங்களுடைய விசிட்டிங் கார்டுனா மதுரை மக்கள் முட்டாள் நினைச்சிடாதீங்க. சிந்திச்சு ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கெல்லாம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மலைய பார்த்து நாய் குறைச்சது அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். எப்படி விஜய் தொடர்ந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வம்புக்கு இழுக்கிறாரோ, அதே மாதிரிதான் இந்த அரசியல் அறிவிலிகள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்ற மூத்த அரசியல்வாதிகளை வம்புக்கு இழுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு கூட தகுதியற்றவர்கள் அப்படின்னு நினைச்சுதான் பிடிஆர் போன்றவர்கள் சைலண்டா உங்களை கடந்து போறாங்க. நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதாங்கிற மாதிரி நானும் வேட்பாளர் தான், நானும் வேட்பாளர் தான் வாண்டடா வண்டியில ஏறி தயவு செஞ்சு அசிங்கப்படாதீங்க. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையாவது காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.